பார்த்தா நீ என்ன தெரியுமா ஃபீல் வண்ணாந்தூரில் ஏதாவது பொருள் காணாம போனா கூட என் பேர்ல கேஸ் எழுதுற மாதிரி ஊர்ல எங்க ஃபேக் ஐடி ஓபன் பண்ணாலும் அவன் மேல அடி விழும். யாருடா போட்டது? இல்ல விடுங்க அது விடுங்க. ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி என்ன பண்றது ப்ரோ ஹிஸ் நேம் இஸ் ஜான். சரி, அமைதி, அமைதி, எந்த ஐடியில அமைதி, போட்டிருக்காங்க? லிங்கா தான் அனுப்புங்க. அமைதி ப்ரோ, அமைதி ப்ரோ, அமைதி சரி bro. இல்ல ஏன் கம்னு இருங்க மெர்சல் டைலாக் பேசிக்கிட்டு. லிங்க் தான்ப்பா கேட்டேன், டிஎம்ல அனுப்புங்கப்பா. சரி இல்ல 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 இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். மேக்சிமம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்றதுலதான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆக்க முடியும். ஏன்னா இப்ப எந்த சேனல்ல விடுறாங்கன்னு தெரியாது. முன்னாடியே நீங்க ப்ரெடிக்டபிளா அது எடுக்கவும் முடியாது. அதனாலதான் சொல்றேன், வழக்கமா ஷேர் பண்றதை விட யூஸ் பண்ணாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துலயும் பண்ணுங்க. அன்னைக்கு சொல்லணும். ஆனா நீங்க இல்ல அலெக்ஸ், இப்ப டி சீரிஸ் ரிலீஸ் அவன் ட்வீட் போட்டிருப்பான்ல, போட்டிருக்கானா? யாரு டி சீரிஸ் ரிலீஸ் தான் அவனும் போட்டிருப்பான்ல, இப்ப ட்ரெய்லர் ரிலீஸ அவன் போடல. அது வேற ஆனா என்ன கேட்டா ரெண்டு நாள் முன்னாடியே போட்டான் ப்ரோ அலெக்ஸ். டேய் இந்த ட்ரெய்லர் பிக் இருக்கு தானே, ரெட் கலருக்கு கூட கலரிங் போட்டாலும் நல்லா இருக்குடா. நீ கலர் பவுடர் போடு, கலர் பவுடர் போடு, போட்டு எது வேணா பண்ணும். யார் கேட்க போறா? கோட் பண்ண கூடாதுன்னு ரெட் கலர்லயே போடல. ரெண்டு அவன் கையை கட்டி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சரி கொஞ்சம் குழந்தை போன விட்டுட்டாங்க, கலர் போடி தூக்கிட்டாங்க. ஆனா இல்ல ப்ரோ, இல்ல ரெட்டிஷ் போஸ்ட் புதுசு இல்ல கலர்ல. ஒரு போஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கு, புரியுதா? அதான் சொல்றேன். இல்ல இத ரிவீல் பண்ண கூடாதுன்னு அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க கலரு. ஆமா எனக்கு தெரிஞ்சு பாரு, அன்னைக்கு நாளைக்கு நான் வேற மாதிரி ஒரு போஸ்ட் பாரு. இல்லடா எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரம் கழிச்சு அந்த விட வாய்ப்பு இருக்கு. அரை மணி நேரம். அலெக்ஸ் போர் அடிக்குது, சும்மா சும்மா கோபி பிரச்சனை அடிப்போமா? கோபி பிரச்சனை அடிக்கணும்னா முன்னாடி அடிக்கலாம். இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல ரெட்டிஷ் வந்துட்டு இது பிகில் டைம்ல யூஸ் பண்ணிருக்காங்க ட்ரைலர் போஸ்டர். அதான் சொல்றேன், இது புதுசா ஒண்ணு இது பண்றோம். இல்ல நம்மளுக்கு அடிச்சு ரேவந்த் ப்ரோ கேக்குதுங்களா? ரேவந்த் ப்ரோ கேக்குது. கண்ணியத்தை கையாளுங்க ப்ரோ, பொது வெளியில கண்ணியத்தை கையாளுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் இருக்கீங்க? உங்களை மாதிரி ஒரு சில பேர் தான் ப்ரோ இங்க வந்து எல்லாருக்கும் அலெக்ஸ் மாதிரி கண்ணியமான ஆளுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. அப்புறம் அலெக்ஸ் ப்ரோ உங்ககிட்ட எனக்கு புகழ்ச்சி வேணாம், அதுக்கு இல்லைங்க ரெக்கார்டு வைக்கிறத பத்தி பேச. இல்ல ரெக்கார்டு வைக்கிறது இல்ல ரெக்கார்டு வைக்கிறது ரெக்கார்ட் ஷூட் ஆகுது, அதனாலதான் பாக்குறேன். 10 மணிக்கு வாங்க, அங்க உக்கரமா இருப்பான். சரி அது விடுங்க. எனக்கு கேக்குறது என்னன்னா, ஓகே நாளைக்கு அப்ப ஏதாவது ஒண்ணு வருமா? டுமாரோ இது வரும்ல, டுமாரோ ட்ரைலர். நாளைக்கு எல்லாம் ஒண்ணும் வராது. இல்ல டுமாரோ ட்ரைலர் போஸ்ட் வரும். இல்ல இந்த சனிக்கிழமை தான் வரும், சனிக்கிழமை காலைல தான் வரும். இல்ல பிகில் டைம் அப்ப போட்டிருந்தாங்க. டுமாரோ இப்ப கொடுக்க மாட்டான், கண்டிப்பா கொடுப்பாங்க. வேணா பேர் கண்டிப்பா தராங்க. நாளைக்கு ஒரு போஸ்ட் ஹரிஸ்புரம் நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது வரும். ஒரு டவுட் பிகில் டைம்ல அப்ப யாருமே இல்லைங்க. நான் இருந்தேன்ப்பா. இது வேற ஊர்ல இருந்து ஊருக்கு கேக்குறான். எல்லாம் இல்ல டுமாரோ ட்ரைலர்னு கண்டிப்பா ஒரு போஸ்ட் வரும். கீழ இருக்க அந்த வவ்வால பிடுறா, என் கீழே என்னடா வவ்வால் இருக்குது? உன் கீழே இல்ல, கீழே ப்ளூடிக்ல வவ்வால் இருக்கு, அந்த வவ்வால நமக்கு 20 மில்லியன்லாம் நமக்கு எப்ப முடிக்கலாம்? ஒரு நிமிஷம் இல்ல, நியூ ட்ரைலர் ரெக்கார்டு என்ன 32 33 இல்ல எதையும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. 35 இல்லடா நான் சொல்றேன், ஒரு ட்ரெய்லர் வந்ததுல போன வாரம் அது வந்து 20 மில்லியன் பண்ணி. எப்பாடே அவன்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லடா, கம்னர்ரா. அது டயர் 2 வேற டயர் 1 வேற, முன்னாடி இது பண்ணாதீங்க. ரெஸ்ட்ரிக்டட் டாபிக்ஸ். கோட்டுக்கு சம்பந்தமா பேசுங்க, கோட் ரிலேட்டடா பேசுங்க, ஓகேங்களா? இல்ல ப்ரோ, இப்ப ரெக்கார்ட்ல லைக் இருக்கிறது நம்ம அதான் வியூஸ் இருக்கிறது நம்ம. இன்னொன்னு லைக் எப்படின்னா, இப்ப இல்ல இத்தனை பேர் ஒரு நிமிஷம் ஸ்பேஸ்ல இத்தனை பேர் இருக்குல்ல, கூகுள்ல போயிட்டு வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் லைக் ட்ரெய்லர்னு போட்டு பாருங்க. அதை விட அலெக்ஸ், இந்த ட்ரெய்லர் வந்து எதுல வருது அதான் முதல்ல சொல்லு. நான் ட்ரெய்லர் தெரியலடா, எந்த அக்கௌண்ட்ல வந்தாலும் ரெக்கார்டு வைக்கிறது உறுதி. பாப்போம் எந்த அக்கௌண்ட்ல வந்தாலும்.
அது டி சீரியஸா இல்ல ஜியா இல்ல ஏஜிஎஸ்ஸான்னு தெரியல. சரி மீனாட்சி அதான்டா இப்ப ஒரிஜினல் அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட்? இல்லடா, இரு லியோ வந்துட்டு 21 மினிட்ஸ்ல 1 மில்லியன் லைக் அடிச்சது. இந்தியன் சினிமால எவனுமே பண்ணல இது வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் இருந்துச்சு. அதான் அதான் அலெக்ஸ், இந்த கேஜிஎஃப். அக்கௌண்ட் வந்து மெயின் அக்கௌண்ட் ஒரிஜினல் அக்கௌண்டா இல்ல ஃபேக் அக்கௌண்ட்? அது எந்த அக்கௌண்ட்ரா? மீனாட்சி இந்த இது ஒரிஜினல் தான் சொன்னாங்க. தெரியல, இது ஒரிஜினல் தான். ப்ளூ டிக் மீனாட்சி அக்கௌண்ட் தான். ஆனா அந்த அக்கௌண்ட் வச்சுக்கிறது இவங்கல்ல, அவங்க அட்மின். ஓ அப்படியா? அது யாரு வச்சிருந்தா என்னங்க? ஒரு நிமிஷம் இருங்க. மீனாட்சி ஆமாமா, இல்ல இந்த அக்கௌண்ட் ஒரிஜினல் தான். அப்படியா? இல்ல இல்லடா, அதான் எல்லாம் ப்ரொடியூசரே மென்ஷன் பண்ணிருக்காங்கடா. இல்லையா ப்ரொடியூசரே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரோல் எதனா பிளான் பண்ணுவாங்க சைடுல இருக்கு. இல்ல இந்த வாட்டி ரோனில பிளான் இல்ல. போன வாட்டி என்னாச்சுன்னு தெரியும். போன வாட்டி எங்க பண்ணாங்க? ஆமா ஒண்ணுமே கிடையாது. இல்ல போன வாட்டி அவுட்டோர்ல போலீஸ் திட்டுறாங்கன்னு தியேட்டர் உள்ள ட்ரைலர் போட்டான். ஒரு சீட் இல்ல, எல்லா சீட்டும் வச்சாங்க. ஒரேடியா 4 வாட்டி பார்க்க வேண்டிய கரோடு ஒரே டைம்ல உள்ள வந்துருச்சு. அப்புறம் ரோகிணி அதான் வெளியில ஏதாவது பண்ணிட்டு விட்டானுங்க. என்ன பண்றது? அதான் ரோகிணி ரேவந்த் மைண்ட் ஆயிடுச்சு. போங்க, நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீதான்டா டிரைவர், உன்னை நம்பிதான் உள்ள அனுப்பணும். நீதான்டா டிரைவர். ஏன்னா இந்த ஒரு போஸ்டர் விடத்துக்கான 3 நாள் 12ஆம் தேதி ஒரு ட்வீட், 13ஆம் தேதி ஒரு ட்வீட், 14ஆம் தேதி ஒரு இதனால தான் திடீர்னு ஜஸ்ட் அதான் ட்ரைலர் டேட்டுக்கு வந்துட்டு இது பண்ணுங்க. போஸ்டர்னால டிலே கிடையாது, டேட் சூஸ் பண்றதுக்கு டேட் தான் மேட்டர். எனக்கு நேத்து வந்து போஸ்டர் இதோட ரொம்ப சூப்பரா அவ்வளவு ஏளனமா சொல்லாதீங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஏங்க நீங்க நேத்து விட்ட போஸ்டர்ல ஆக்சுவலா டேட் வந்து வந்திருக்க வேண்டியது. வேற மாதிரி ஒரு நேத்து விட்ட போஸ்டர். அதான் இதுவும் நல்லா இருக்குது. ஆனா அது எல்லாரும் நாங்க புரியுது, எல்லாருமே டேட் விட்டு இல்ல டேட்டோட ரிலீஸ் பண்ணிட்டா சூப்பரா இருந்திருக்கும். இன்னொன்னு ப்ரோ, அதுல டிஏஜிங் விஜயம் நல்லா இருந்துச்சு. புரியுது, ஆச்சரியமா இல்ல. அதுல கேஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய இருந்ததுனால இடம் பத்தல, அதனாலதான் இன்னைக்கு விட்டுருக்காங்க. இல்ல நாங்க வேணா தற்கொலை பண்ணிக்கிட்டோமா இந்த மாதிரி காமெடி பண்றதுக்கு? காமெடி இல்லைங்க. ஏன்னா அந்த போஸ்டர் பாக்குறப்போ ஹரிசனா சொன்ன மாதிரி அதுலதான் வந்திருக்கணும். வந்தா நல்லா இருக்கும்டா. அதான் ஆனா வரலையா? இல்ல ஹரி, திரிஷா கையில ஹரி நாளைக்கு என்ன பண்ணி பாருங்க. திரிஷா கிடைக்கலன்னா திவ்யா, அப்ப திவ்யாவும் கிடைக்கலாம், உனக்கு பண்ண வேண்டியது இருக்கு. அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட். அது ஏன் தளபதி பின்னாடி, தளபதி கழுத்துக்கு பின்னாடி பாத்துனுக்காரு தோனி எடிட்ட கூட அந்த அளவுக்கு போட்டுருக்காரு. அது எடிட்டிங். ஏன்னா லியோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதே லிங்கோட சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒன்னு வந்துச்சுல்ல, அந்த மார்க்கெட் ஃபைட் சீன் போஸ்டர் வச்சு தானே லியோ ட்ரைலர் லிங்க் ஷேர் பண்ணாங்க. அந்த மாதிரி வருமா இல்ல வெறும் லிங்க் மட்டும்? ஒரு நிமிஷம், இல்ல இதுக்கே எப்படி பண்றீங்களே? பிகில் அப்ப எஸ்ஆர்கே பிகில் ட்ரைலர் வைக்கிறான்னு பரப்பி விட்டானுங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது படத்துல கூட இல்ல. படம் இல்லடா, நான் படம் எப்படி பாக்கும்போது கூட எஸ்ஆர்கே இருக்காருன்னு நினைச்சுதான் பார்த்தேன். அவங்க 3 பேரும் வந்து நிப்பாங்க. இல்ல ஒரே நிமிஷம் பாத்தியா, ரகுமான் இல்ல சொல்லிடுறேன்ப்பா. ரகுமானும் இவரு வந்து நிப்பாங்கல்ல, அட்லி நிப்பாங்கல்ல அந்த சாங், இது சிங்க பின்னாடி. நான் கூட எஸ்ஆர்கே தான் நிக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஏமாந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏமாத்தி விட்டுக்கிறாங்க. இல்லப்பா விக்னேஸ்வரர் தான் டிரைவர். இல்ல நான் கிட்டத்தட்ட 3 நாள் நான் தியேட்டர்லயே கலந்து தெரியுமா. எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் திட்டாங்க. இன்னும் நின்னதமா நினைச்சாங்க. 3ஆவது நாள் டிக்கெட் வாங்கிட்டு போறேன், டேய் உங்க ஸ்டேஷனுக்கு எங்கேயும் புடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரும் நினைச்சிட்டு சொல்ல முடியாது. போயிட்டு வந்துருக்கோம். இல்லைங்க. ஆனா சட்டை கீஞ்சிச்சுங்க. சட்டையெல்லாம் கீச்சு, உடம்புல கசக்கூடாத இடத்தெல்லாம் கசக்கி. அப்ப யோசிச்சு பாரு அலெக்ஸ், கீர்த்தி சேர்த்தி சென்னைக்கு எல்லாம் வந்துச்சுன்னா நிலைமை யோசிச்சு பாரு. அங்கேயே வந்து வரவே மாட்டாரு. இல்ல அண்ணனை மீட் பண்ண போறதா கீர்த்தி சட்டியை மீட் பண்ண போறதானே? கீர்த்தி சட்டியை மீட் பண்ண போறதா? அப்படி கிடையாது. இன்னைக்கே கூட எல்லா போட்டோ தளபதி தானே எனக்கு முக்கியம்.
இல்லடா அதுக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல அதை விடுங்க. இல்ல மேல இருக்கிற அந்த ஃப்ரேம் இதுல இது கண்டிப்பா ட்ரைலர்ல வரும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வரும். அது வரும் அந்த கன்சர்ட் போட்டுருக்காங்க. ஆனா இது ட்ரெயின் தான் அசால்ட்டா தெரியுது இல்ல அப்படியே. அலெக்ஸ் ப்ரோ, ஆனா இல்ல ட்ரெயின் மூவ் ஆகும்போது அப்பயே இல்ல அது அப்பயே இவரு சொல்லிட்டாரு, யாரு ஹரிஷ் ப்ரோ சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வந்து பட்டா பக்கல்லே பொத்து பாண்டியே அடிச்சுட்டானே தனியா இல்ல சொல்லு. இல்ல இவங்க இது ட்ரெயின் தான். ஆனா இதுக்கு ஒரு கதை கட்டுவானுங்க போறான். ட்ரெயின்லயே ட்ரெயின் டிராவல் இல்ல பட்ட பட்ட பகல்ல சமுத்திரக்கணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டானே, யாரா இவன்? அரவிந்த் யூஸ்வலா எப்பவுமே இந்த போஸ்டர்ஸ்ல வர சீன் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கீயான படத்துக்கு கீயான சீனா தான் இருக்கும். அதாவது அதனால அங்கேயே எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் கிடையாது. இதுல ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கும், சும்மா வச்சிருக்க மாட்டோம். ஆனா இல்ல இந்த ட்ரெயின் அந்த கன் ஷாட்டை பார்க்கும்போது ஞாபகம் வருது. ஆனா அது கொஞ்சம் ஓவரா கூட அந்த ஒளிஞ்சு பயந்து ஒளிஞ்சிரும் பாத்தீங்களா பேசாதீங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. நேத்து டார்கெட் பண்ண வருவாங்க. அப்ப வரும் ப்ரோ சீன், மெட்ரோ சீன்ல அந்த மாதிரி. ஆக்டர் விஜய் யூனிவர்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்கானா, அது உண்மையா? என்னது என்ன போட்டிருக்கேன் புரியல. என்னது தோனிய விஜய் அந்த ஆக்டர் எதுவுமே தெரியாதுடா. அவனும் சேர்த்து அந்த எடிட்டும் சேர்த்து இந்த ப்ளூடிக்காரனுகளை தொல்லை தாங்க முடியாம இருக்கு. நாளைக்கும் நானும் ஒண்ணு எடுக்க. அது எப்படி போட்டிருக்கான் பாருண்ணா, அது அப்படியே ட்ரைலர் கட் வந்து லீக் ஆன மாதிரி அங்கல இருந்து எடுத்து போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கான். அதுதான்டா எடிட்டர், நீதான்டா எடிட்டர் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான்டா. யோசிச்சு பாரு, அப்படியே இருந்தாலும் அது ட்ரெய்லர்ல போடுவானா? ட்ரைலர்லாம் காட்ட மாட்டானா? அதான் உனக்கு தெரியுதுல அது பொய்ன்னு, அதனால விடு. அதுக்கு மேல அதையும் அதை பத்தி பேசிட்டு இருக்க பாக்குறவங்க தெரிஞ்சு. ஸ்டேடியம் நல்ல வேலை கூட வீடியோல ஏத்துங்க, மூஞ்சி மேல ஸ்மைலி வைக்காத வரல, அதோட சந்தோஷம். ஒரு இல்ல கலரு ஜவான கால ரிலீஸ் ஆகுது, FDFSல விஜய் வந்துட்டாருன்னு போட்டு கும்பிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த நேத்து விட்ட போஸ்டர்ல பிரசாந்த் மீசை எல்லாம் இல்லாம இருந்தது, அந்த குமுதம் தாடி எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா நேத்து விட்டதுல பாருங்க தாடி எல்லாம் பயங்கர பிரின்சிபல் வச்சிருந்தாரு. அது அப்புறம் மோகன் வந்து ஆதிவாசி மாதிரி இருக்காரு. நான் கூட தான்ப்பா இது. ஆனா ப்ரோ இல்ல மைக்கேல் மோகன் இன்ட்ரஸ்டிங்கா நேத்து வந்து நம்ம ஸ்பேஸ்ல சாரி ப்ரோ நேத்து எனக்கு போஸ்டர் பாக்கும்போது ஹீரோவே மைக் மோகன் தான்டா. இல்ல விடுங்க அவர் பேசட்டும். நேத்து யாரோ ஸ்பேஸ்ல சொன்னாங்க, நம்ம ரேவன் சொன்னான்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா சீரியஸா பயந்துட்டு இருப்பாங்க, மோகன் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு. இல்ல ப்ரோ, அது ஏன் தெரியுங்களா? மைக் மோகன் முறைச்சா நமக்கு சிரிப்பு வந்துடும், அதனால. நீங்களே காணும். நீங்க படத்துல பாருங்க, கேரக்டர் கண்டிப்பா பண்ணாதீங்க. இந்த ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் மாநாடுல பிரிச்சிருப்பான். அந்த மாதிரி ஏதாச்சும் மேஜிக் பண்ணிருந்தான். ஒய்ஜி மகேந்திரன் அவன் சீரியல்லாம் தியேட்டர்ல சீரியல் தான் பாத்துருக்கான். துப்பாக்கி ஜெயராமும் அலெக்ஸ் இந்த பாஸ் என்ற ஒரு கை தூக்கி இருக்காரு பாரு. பேசுங்க பாஸ். சொல்லுங்க ப்ரோ, பேசுங்க பாஸ். சரி, நான் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இது அந்த ஏஜ்ல வந்து தாடி இல்லாம இருந்தாரு, அதுக்கப்புறம் பிரெஞ்சு கூட வச்சிருந்தாரு சொல்றேன். சோ சரி வேணா, நான் அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் சின்ன வயசுல தாடி இல்லாம இருந்தேன், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மீச தாடி எல்லாம் வந்துச்சு. கடவுளே. ஆனா இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல மேகசின்ல போட்ட கதை உண்மைன்னு யாரும் நம்பாதீங்க. ஏன்னா ஏற்கனவே மேகசின்ல நிறைய வாரிசு கதைலாம் லார்கு வெஞ்சு கதைன்னு போட்டதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை எப்படி அப்படி சொல்லுவாரு. ஆனா இல்ல ஒன்லைன் போட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு ப்ராப்ளம் நடக்குது, படம் வந்து ரிலீஸ் ஆகி ரிவ்யூ பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அத வந்து அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல.
இல்ல நான் கேட்டா சர்க்காருக்கு ஒரு இஷ்யூ ஆச்சு. அதான் அந்த என்னுடைய கதை அப்படின்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்ப ட்ரெய்லர்லயே கதையை போட்டாங்க. அதான் ஒரு கூகுள் சி ஓட்டு போட வராரு, ஓட்டு கள்ள ஓட்டாவது, கள்ள ஓட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த எடுக்கும்போது அதான் அதே மாதிரிதான் ப்ரோ. இல்ல இவன் டைரக்டரே கதை சொல்லிட்டான். அதனால கண்டிப்பா ட்ரெய்லர்ல அந்த புல் கதையோட இந்த இது வந்துடும் ஆன்லைன். எனக்கு தேவை டைம் டிராவல் வேணும்பா. அங்கதான் ட்விஸ்ட். டைம் டிராவல் ஏன் ப்ரோ அது தொங்குறீங்க? தெரியல ப்ரோ. அப்படி யாருக்கா ஃபீல் ஆகுதா டைம் டிராவல்னு தோணுதா இருக்காது? ஏதாச்சும் டிஃபரெண்டா இருக்கும்டா. நார்மல் கமர்ஷியல் படமா மட்டும் இருக்காது. எனக்கு சில டவுட் இருக்கு போஸ்டர் பார்க்கும்போது. இப்ப ரெட் கலர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா ஷூட் பண்ணக்கூடிய ஆள் பாருங்க. இந்த டெட்பூல்ல வரும் இல்லையா லோகி இதுல, அது மாதிரி டிஸப்பியர் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல். அப்படி இல்லையா வில்லன் அந்த ரெட் கோடிங் பார்க்கும்போது ஒன்னு வில்லன் அப்படின்ற நோட்டீஸ் இருக்கலாம். அப்படி இல்லையா டைம் டிராவல் மாதிரி அந்த ஃபாஸ்ட் மூவ் ஒன்று காட்டுறாங்க பாருங்க. அந்த ட்ரெய்லரே வேகமா போற மாதிரி காட்டுறாங்க. அது பார்த்தா எனக்கு கொஞ்சம் டைம் டிராவல் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா இருக்கு. இல்ல வேகமா போற கான்செப்ட் புரிஞ்சுக்கீங்க. வேகமா போறது இல்ல, ஒரு அந்த டிராவல் நீங்க ஃபாண்ட் பாருங்க. அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபாண்ட் வரும்போதே பேக்ரவுண்டோட மூவிங் தான் காட்டுவாங்க. ஒரு மூவிங் அந்த 3 விதமா இருக்கலாம். அந்த பிளைட் போகுது இல்லையா, பிளைட்டோட வேகம் அது சம்பந்தப்பட்டு இருக்கலாம், இல்ல டைம் டிராவல் அது இருக்கலாம். இந்த 2 இருக்கும்போது வில்லனிஷா இருக்கலாம். இந்த 3 விஷயத்துல எதனா ஒண்ணு இருக்கலாம். அவர் போடும்போது லேண்டிங்னு ஒரு வார்த்தை போட்டுருக்காரு பாருங்க வெங்கட் பிரபு, லேண்டிங் சொல்லிட்டு. சோ பிளைட் இதுல மேஜரா ஏதோ ஒண்ணு இருக்கு. பிளைட் சம்பந்தமா ஏதோ ஒண்ணு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு. லேண்டிங் போட்டு காரணமே அதான். ஸ்குவாட்ல இருக்கிறவங்க ரால் இருந்தா ஃளைட்லாம் சொல்றாங்க. இல்ல அது மேஜரா ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஃளைட்ட வச்சு தான் ஏதோ ஒரு இது இருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியும். சொல்லுங்க. வில்லனா இருக்கும்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதனால வில்லனா மாறுற மாதிரி. அப்ப இந்த ஓல்டர் லுக் ஒரு க்ளோன் செய்யறாங்க. அதான் எங்க இது அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மிடில் ஏஜ் தடுக்கிற மாதிரி. உன் கதையும் பிஸ்மி கதையும் சேர்த்து விட்டுட்டேன். குமுதத்துல வந்தது. சொல்ல இல்ல அலெக்ஸ் எனக்கு டவுட். ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னுக்கே தொடங்கிட்டீங்களாடா? சரி சொல்லுங்க. அதான் இல்ல ஆனா எனக்கு இதெல்லாம் ஓவரா இருக்குது. சொல்லுங்க. இந்த போஸ்டர்ல இருக்கிற தளபதி யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? மிடில் ஏஜ் ப்ரோ. விசில் போர்டுல வர்ற அந்த விஜய் தான். விசில் போர்டு சின்ன கண்கள். இந்த விஜய் தான் ஃபியூச்சர்ல வயசானவரா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆமா ப்ரோ. எனக்கு இவருதான் வில்லனே தெரியுது. இல்ல அவர் இல்ல ஒரு நிமிஷம். இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. விசில் போர்டு விஜயும் இப்ப இருக்கிற அந்த ஓல்டான விஜயும் ஒரே விஜய் தான் தோணுது. பையன் மட்டும் தான் அந்த இது. இல்ல அப்படி நீ சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின்லாம் இருந்ததா? 20 வருஷம் இருக்கு. மெட்ரோ ட்ரெயின் நமக்கு தான் புதுசு. ஃபாரின்ல ஃபிளாஷ்பேக்னா 20 வருஷம்ன்றது இல்ல ப்ரோ. இன்னொரு படம் ரஷ்யால எடுத்துருக்காங்க. பையன் இருக்குதுல 20 வருஷம் முன்னாடி ட்ரெயின் இருந்தது மெட்ரோ இருந்தது. ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. இது 20 வருஷம் முன்னாடி போறீங்க. அதாவது 2048 தான் பிரசன்ட் கதைப்படி. 2024 தான் பாஸ்ட். இது நல்லா இருக்கு. மாப்ள இல்ல அதாவது ட்ரைலர் வந்தானா செத்துருண்டா செத்துவா. வில்லன் விஜய்னு வச்சுக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு ட்வீட் போட்டேன். பிளாஷ்பேக் போர்ஷன் கரண்ட் போர்ஷன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணா, நீங்க அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்துச்சு. அதான் இந்த தளபதி பிரபுதெல்லாம் இருப்பாரு. அந்த போட்டோக்கு பின்னாடி பாருங்க எல்இடி டிவி இருக்குது. எல்இடி டிவி இருக்கிறனால இது பிளாஷ் தான் பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்காதுன்றான். எனக்கு புரியல. எல்இடி டிவியே 2009 வந்துருச்சுடா. நேத்து இல்ல உண்மையா சொல்ல போனா நேத்து ஹரிஷ் ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ப்ளூடூத் அந்த போன் அந்த லேப்டாப்ல அது 2005 இருக்கலாம், 2004 அந்த டைம் இதா இருக்கலாம். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபாரின்ல மெட்ரோ இருந்ததான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னு தெரியல. ஒருவேளை அங்க அதுதான் இல்ல அவரோட ஏஜ வச்சு இந்த போட்டோ பாக்குறப்போ ஒரு 30 வயசு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஓல்டு மேன் ஏஜ பாக்குறப்போ ஒரு 50, 55 அந்த வயசு மாதிரி தான் தெரியுது. அதுலயே பாக்குறப்போ 20 வருஷம் டிஃபரெண்ட். மினிமம் 20 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கு. இல்ல 20 தெரியலங்க. அது ஸ்டோரி அது எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. அது படத்துல எப்படி வந்திருக்கு. ஏன்னா இல்ல
இல்ல ஆட்டோக்காரன் ப்ரோ ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரு போட்டோவா ஃபர்ஸ்ட் லுக்கா விடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா அந்த இது கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இது இருக்கு. இவங்க டீம் ஸ்குவாடா இருந்து ஏதோ பண்ணிடாதீங்க ப்ரோ. அது ஃபியூச்சர்ல இவங்க அப்புறம் கொஞ்சம் வயசாகி 3 பேர் இருக்காங்க bro. மறுபடியும் போய் இவங்க அதே பிரச்சனையில இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிதான் ஏதோ, ஆனா சம்திங் அது அந்த மாதிரிதான் ஏதோ இருக்கு. ஆனா எங்க இது எதுக்காக வச்சிருக்காங்க அதான் பெஸ்ட். இவங்க எக்ஸ்பரி நீ சொன்னது ஏன்னா நேற்று வெங்கட் பிரபு ஒன்லைன் சொல்லும் போது அவங்க ஒரு இது ஸ்குவாட் இருக்குது, அது அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது கரண்ட்ல அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர ஃபியூச்சர்ல அத நடக்கிற அந்த பிரச்சனையாச்சுங்கிறத ஃபியூச்சர்ல எப்படி போய் பார்த்துட்டு வருவாங்க. இல்ல அப்படி சொல்லல, அவங்க பாஸ்ட்ல நடந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி ப்ரோ. இல்ல லாஸ்ட்ல வந்து ப்ரோ அவங்க வந்து இங்க பாருங்க வெங்கட் பிரபு என்ன சொன்னாருலனா, ஒரு செகண்ட் வந்து ஒரு உனக்கு நேத்து சொன்ன இல்ல பாயிண்ட்ஸ் வெங்கட் ப்ரோ வாய மூடுன்னு சொன்னாரு. என்ன இருக்கு எக்ஸ்பீரி நேத்து அவங்க சொன்னது எல்லாமே உங்ககிட்ட பாயிண்ட்ஸா இருக்காடா? ஓவராலா சம்மரி மாதிரி அத சொல்லுங்க வரிசையா ஒரு வாட்டி. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல எல்லாரும் டீகோடிங் பண்றீங்க ட்ரெயின் டிராவல்னு ஒரு மெரசல் மாதிரி அதே மாதிரி ஒரு காமன் மசாலா படமா இருந்தா என்ன வெங்கட் பிரபு நிறைய சொன்னால அந்த இன்டர்வியூல விகடன். இல்ல அதான் வெங்கட் கேக்குதானே? கேக்குதுடா கேக்குது, சொல்லு வரிசையா சொல்லு. கொஞ்சம் மியூட்ல இருங்க. தளபதி கிட்ட வந்து இது வெங்கட் பிரபு கிட்ட வந்து டபுள் ரோல் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து கற்பனை கதை தான், ஆனா வந்து நிஜத்துக்கு பக்கத்துல வர மாதிரி செஞ்சிருக்கோம். அதாவது கற்பனை, அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் தான் சரியா, அதை வந்து நம்ம நிஜத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சாட்ஸ்ன்னு ஒன்று இருக்கான், ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு சரியா, தீவிரவாதிகளை வந்து இந்த மாதிரி இந்த தீவிரவாதம் பண்றவங்களெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி உள்ள ஒரு ஸ்குவாட் அது. அதுல வந்து இவங்க வந்து இணை அமைப்பா வந்து சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, அதாவது இந்த ஸ்பை மாதிரி இருக்கிறவங்க ஓகேவா. இவங்க வந்து இருக்கிறது என்ன, இவங்க யாரு என்னன்னு இந்த மாஸ்க் போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, இவங்க யாரு என்னன்னே தெரியாது சரியா. மாஸ்க் போட்டுட்டுலாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்க சரியா. அது வந்து அதுல வந்து ஒரு சமயத்துல சிறப்பாக வேலை செய்தவங்க சிலர், அவர்கள் ஒரு காலத்தில் செய்த விஷயம் இப்போது ஒரு பிரச்சனையாக வந்து அவங்க முன்னாடி நிக்குது, அதை எப்படி எதிர்கொண்டு வெல்கிறார்கள் என்பதுதான் மையக்குரு சரியா. அதாவது அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து வேலை பார்க்குறப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, யாரோ ஒருத்தர் இறந்துறா இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஆனா அது வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எங்க தப்பு பண்ணோம் எதுவுமே தெரியாது. அது வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. அப்பதான் வந்து எங்க தப்பு பண்ணோம், எங்க தப்பு நடந்துச்சு, இதனால யார் பாதிக்கப்பட்டா, அதை வந்து அவங்க வந்து அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி மாத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போறாங்களா, இல்ல வந்து நடந்த தப்பை வந்து அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்காக மறுபடியும் வந்து இந்த டைம் டிராவல் கான்செப்ட் எல்லாம் உள்ள கொண்டு வராரா அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இங்க எங்கேயுமே வந்து இந்த குளோனிங்கோ அது டைப்போவோ இல்ல வந்து சயின்ஸ் பிக்ஷன் மாதிரியோ எங்கேயுமே வந்து அவர் சொல்லல. ஜஸ்ட் இதுதான் அவங்க முன்னாடி பண்ண விஷயம் வந்து இப்போ வந்து கரண்ட்ல வந்து நிக்குது, அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி சால்வ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வராங்கன்றதுதான் கதை. சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து இருக்கான்னு கேட்டதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு ஆனா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எதனா ஒரு அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. 50-50 அது வந்து சம்பந்தமே இல்லாம ஒண்ணு வரும், அவ்வளவுதான். நீ 1000 சொல்லுவ இல்ல மேட்டர் கேளு. சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்துட்டு கம்மியா இருக்கும்னா டேரக்டர் சொல்லியிருந்தான். அப்படி பார்த்தா அந்த நியூக்ளியர் பாம் இருக்குதோ இல்ல ஒரு டெக்னிக்கல் அந்த ரா இருக்குதுன்னா அதை பத்தி தான் இருக்குமே தவிர டைம் டிராவல் இந்த குளோனிங் எல்லாம் இல்லன்னு தான் தோணுது. இல்ல ஆக்சுவலா நியூக்ளியர்ன்றது அட்டாமிக் பாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோகன் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்களால பாதிக்கப்பட்டுறாரா சரியா. இந்த 3 பேரால பாதிக்கப்பட்டுறாரு. ரெண்டாவது வந்து இந்த இதுல வந்து யாரு தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, தப்பு பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க தெரியாத மாதிரி இவர் கூட இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஓகேவா. வேணும்னே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இவருக்கே தெரியாம வந்து இருக்கிறாங்களா, இல்ல அந்த பிரச்சனையை வந்து இவர் வந்து லேட்டா தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து காப்பாத்துறதுக்கு போறாரா. ரெண்டாவது வந்து இந்த குளோனிங் வந்து பண்றது வந்து இந்த மேன் பவருக்காக வந்து குளோனிங் பண்ணுவாங்க ஓகேவா. மேன் பவர் மீன்ஸ் அதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு சரியா குளோனிங் பண்ணி அதை கூட வந்து சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்களா என்ன, அதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் என்னோட கற்பனை எப்படின்னு தெரியல. இங்க பாருடா, கண்டிப்பா குளோனிங் கிடையாதுடா சரியா.
படத்துல குளோனிங்ன்றது கிடையாது கண்டிப்பா, அது எழுதி வச்சுக்கோ. அடுத்தது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவும் நான் நினைக்கிறது தான், இது எனக்கு தெரிய யாரும் சொல்லலாம் இல்ல, கற்பனை தான். அதாவது இது வந்து சில படங்கள் நான் பார்த்த படங்கள் ஒட்டுமொத்தமா சொல்றேன், இது ஒரு படத்தோட கதை அந்த மாதிரி இல்ல, ஒட்டுமொத்தமா எனக்கு இது பாக்குற போது வெங்கட் பிரபு சொல்றது வச்சு, இப்போ ஒரு 4 குரூப் இருக்காங்க, அந்த சீக்ரெட் குரூப்னு நீ சொல்ற, அவங்க எப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து இப்ப ராங்கிறது வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அபிஷியல் ஆர்கனைசேஷன். அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல வந்து யாரு என்னன்ற அவங்க டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கும். பட் கவர்மெண்ட் வந்து எல்லா ஜாபையும் வந்து லீகலா பண்ண முடியாது, அதாவது கவர்மெண்ட் ஆர்டரோட பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து டெரரிஸ்ட் ஃபோர்ஸஸ் தடுக்கிறதுக்கு வந்து சீக்ரெட்டா பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எப்படின்னா இவங்க எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்க ஒரு குரூப் இருக்கிறதே வந்து தே டோன்ட் எக்ஸிஸ்ட், மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. இந்த அன்அபிஷியலாவும் இருக்க வேண்டியது இருக்கும், அன்அபிஷியலா இருக்கு, சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மாதிரி இவங்க. ஆனா கவர்மெண்ட் பண்ற வேணுங்கிறது லீகலான விஷயம் தான் பண்ணுவாங்க, தப்பான விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஸ்குவாட்ல இருக்காங்க, அதான் அந்த கோட் ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடோட பேரு கோட் ஸ்குவாடுன்னு இருக்கும். எனக்கு நேம் வந்து அந்த GOATங்கிறது வந்து இவங்க நேம் எல்லாமே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், தளபதியோட பேரு ஜில, ஒருத்தரோட பேரு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோட் ஸ்குவாடுன்னு இருக்கிறது வந்துட்டு இவங்க வந்து ஒரு மிஷன் போய் அவங்க சமகாலத்துல இருக்கும்போது, அதாவது ஒரு 2000ஸ்லயோ 99லயோ அந்த டைம்ல ஒரு மிஷனுக்கு போற மாதிரி, அந்த மிஷன்ல அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டதா நினைக்கிறாங்க. பட் அங்க ஏதோ அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அந்த மிஷனை வந்து முடிக்கல, எதையோ ஒரு மிச்சம் வச்சுட்டு வந்துடுறாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இப்போ அவங்க பிரசன்ட்ல இருக்கிற போது அவங்க அப்போ விட்ட பிரச்சனை வந்து இப்போ திருப்பி பூதாகரமா திருப்பி நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் அப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நடந்துருச்சு ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்க, இப்போ பிரசன்ட்ல அதுக்கு ஈக்குவலா ஒரு பேரிட விஷயம் நடக்கிற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி தடுக்கிறது, இல்லை அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுறது, அப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ திருப்பி நடக்குதா, இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் விஷயம், அது வந்து டைம் டிராவலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஏதாவது இருக்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் வந்து உனக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும், இந்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸு சேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும், காமெடி அங்கங்கே சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், இதான் எல்லாம் கரெக்டுங்க. ஆனா எல்லாம் கரெக்டுங்க, ஒரு நாள் தான், 2வது நாள் அப்புறம் இன்னொரு கதை மாறும். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், லைக் GOATன்றது 4 பேர் வச்சுப்பாங்க, ஓல என்ன பேர் வச்சுப்பாங்க? ஹரிஷன் நீ சொன்னது கரெக்டா இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு டவுட், வெங்கட் பிரபுவோட டைட்டில் கார்டு வந்து எப்பவுமே வந்து அந்த படத்துக்கு சம்பந்தமான டைட்டில் கார்டு தான் போடுவாரு நேம். இப்ப மாநாட்டுல வந்து அந்த டைம் லூப் மாதிரி வந்துகிட்டு இருக்கும், அதே மாதிரி கோட்ல கிளிம்ஸ்ல வரைக்கும் வந்து அது வந்து ட்ரெயின் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேரு, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? என்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா, ஒரு டைரக்டர் டைம் லூப்போ டைம் டிராவல் படமோ பண்ணிட்டான்னா திருப்பி அடுத்த படம்லாம் அதே கான்செப்ட்ல திருப்பி எல்லாம் பண்ண மாட்டாங்க, புரியுதா? அது என்னோட லாஜிக் அசம்ப்ஷன். அதனால வேற ஒரு டைம் டிராவல் வேலை தானே இல்ல இவனே அது டைம் வச்சு என்ன சொல்றேன்னா, இப்போ தேஜாவுன்னு ஒரு படம் இருக்கும், அதுக்கு வந்து டைம் டிராவலுங்கிற டைரக்ட் கான்செப்ட் கிடையாது. பட் என்னன்னா அவங்க ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் ஒரு 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 டிவைஸை வச்சு இப்பவே கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படின்னா அந்த டிவைஸ் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணி வீடியோவா அதை வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் மூலமா ப்ரெடிக்ட் பண்ணும். ஆனா அது இப்ப நடக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரைம்ஸ் முன்னாடி நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமை வச்சு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி தடுக்க பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி தடுக்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கு. ஸோ இதுல என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, இது எல்லாமே நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான், இது எதுவுமே வந்துட்டு நடக்குமா நடக்காதெல்லாம் தெரியாது. ஒரு நிமிஷம் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி பாஸ்ட்ல நடக்கிறதையோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது இவங்க தடுத்தாலோ இல்ல மாத்தினாலோ பாத்தீங்கன்னா அது வந்து கிளிச்சு உருவாகி அது வந்து இது அது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய. மாமா இல்ல நான் சொல்லட்டுமா, ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம நினைக்கிறது எல்லாமே இருக்குன்னு ட்ரைலர் பார்த்தோன்னே அந்த அது இன்னொன்னு மாறும், புரியுதா? கண்டிப்பா இன்னொரு கதை ஒண்ணு தோணும், பாப்போம் ட்ரைலர்ல. இப்ப நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல்ல போறீங்க, அந்த கப்பல்ல ஓட்டையாகி உள்ளுக்க மூழ்க போறீங்க, அதுல காப்பாத்து அந்த ஆள் நிம்மதியா போயிடுறான். இல்ல
இப்ப ஃபியூச்சருக்கு வந்துட்டு திருப்பி அந்த கப்பலுக்கு போய் மூழ்கு போறதுக்கு முன்னாடி அந்த கப்பலை வந்து நீங்க காப்பாத்திடுறீங்க. அப்ப நீங்க இந்த வர்ற டைம் வந்து டிசப்பாயிர் இல்ல இல்ல அப்படி ஏன்டா ரீசெண்ட் டேஸ்ல டைம் டிராவல் படம் நிறைய நான் வந்ததால இது இவன் வந்து நம்ம அப்படி அவுட் ஆயிட்டான். சைடு படம், பட் அந்த கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் லெரின். எப்படின்னா, இப்ப ஒரு கப்பல்னு விட்டுரு, அவரை பத்தி என்னன்னா, ஒரு ஃபிளைட் ஒன்னு கிராஷ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிடுற போது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நீ ஒரு பாஸ்ட போய் மாத்துறனா, இப்போ பிரசன்ட்ல அதை தழுவி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. இப்ப அந்த ஃபிளைட்ல எல்லாம் இறந்துருவாங்க, சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ அது ரிலேட்டடா இப்போ பிரசன்ட்ல ஒரு விஷயம் இருக்கும். நீ பாஸ்ட்ல போய் ஒரு விஷயத்த மாத்தணும்னா பிரசன்ட்ல அதுக்கான பாதிப்பு வேற மாதிரி இருக்கும்ல. இப்போ வந்து அந்த பாஸ்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிளைட் கிராஷ் வந்து தடுக்கிற போது ஒருத்தங்களை நீ வந்து காப்பாத்துற, சாரி, ஒருத்தர் வந்து இறந்துடுறாங்க அந்த ஃபிளைட் கிராஷ்ல, இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நீ அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ற, ஆனா அவங்கள காப்பாத்தினா ஃபிளைட்டை விட்டுருவ. அப்ப என்ன ஆகும், நீ ஃபிளைட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க இறந்துடுற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. நான் ஜஸ்ட் இல்லன்னா அது நிறைய தியரி இல்ல ஒரே நிமிஷம், அது நிறைய தியரி கூட இருக்கு. எப்படின்னா அவனை காப்பாத்தி, அதாவது அந்த ஃபிளைட்டை காப்பாத்தினதுனால அதுல இருந்து இல்லடா இல்ல டைம் டிராவல் டைம் லூப் இருக்குதானே. இது வந்து சும்மா டிராமா மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம் அதுல. இல்லடா சில ரூல்ஸ் இருக்குடா. இப்போ ஒரு சில கதை இருக்குன்னு வையேன், அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு இது ஒண்ணு செட் பண்ணிட்டாங்க. டைம் டிராவல்னா இப்படிதான் இருக்கும், புரியுதா? அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து பாரடைஸ்ல போகுது, கிராண்ட்ஃபாதர் பாரடைஸ். அது ஓகே அது வந்து தாத்தா சாரி ஒருத்தரை கொண்டுட்டா அவங்க தாத்தாவே வரமாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இது வேற எது சொல்லுவாங்க, உதாரணம் தப்பா இருக்கிறது தோழரே. இல்ல ப்ரோ, என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். ஒண்ணும் இல்லைங்க, உங்க தாத்தா இப்ப வந்து மாடியில சேர்ல இப்ப வந்து ஆடிட்டு இருக்காரு. நீங்க வந்து கடந்த காலத்துக்கு போறீங்க, அவரை வந்து எட்டி உதைக்கிறீங்க, அவர் வந்து கீழே வந்து செத்துறாரு. அப்ப அதனால நீங்க வந்து டிசப்பியர் ஆக மாட்டீங்க, நீங்க அப்பயும் உயிரோட டைம் டிராவல் உதாரணம் இது வச்சு ஒரு படத்திலேயே வரும். இந்த வசனம் வந்து ஒரு படத்திலேயே வரும். என்னன்னா கடந்த காலத்தை மாத்துறதுனால எதிர்காலம் மாறாதுன்றது ஒரு உண்மை அப்படின்றத சொல்லுவாங்க. குழப்பி யாருக்குமே எதுவும் புரியக்கூடாது. இல்லைங்க, ரொம்ப கமர்ஷியலா இருக்குதா, ரொம்ப கமர்ஷியலா சொல்லலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப கமர்ஷியலா சொல்லணும்னா, இவங்க 4 பேர் ஒரு இதுக்கு போறாங்க, ஒரு அட்டாக் போறாங்க. அதனால மோகனுக்கு சம்பந்தமான யாரோ ஒருத்தர் வந்து இறந்துடலாம். அந்த டைம்ல மோகன் வந்து எதனா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஃபியூச்சர்ல எல்லாம் எங்க விட்டுட்டு வெவ்வேறு ரிசர்ச்ல, இப்ப விஜய் ஏதோ ஒரு ரிசர்ச்ல இருக்காருன்னா அவன் பழிவாங்க திரும்பி வரும்போது ஒவ்வொரு ஆளா பழி வாங்குறான். பிரசாந்த், பிரபுதேவாலாம் பழி வாங்குற போது விஜய் கிட்டே இது வரும்போது அவர் எப்படி இதை வந்து சால்வ் பண்றாரு அப்படின்ற ஒரு கதையா இருக்கலாம். கமர்ஷியலா போனோம்னா மேக்சிமம் இதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து தாத்தா கதை ஒமர்னு இருக்கலாம்ல. ஆமா ஒமர், என்னோட கேரக்டர் கூட ஒமர் தான் ப்ரோ. ஒமர் தான் ப்ரோ. ஒமர் போட்டனா போட்டுருக்கான், ஷேர் பண்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுதான் டி சீரிஸ். ஓகே, நிறைய எல்லாரும் போஸ்ட் போட்டுட்டு மாம்ஸ் டி சீரிஸ்ல வியூவே வராது மாம்ஸ். ஏன் வராது? டி சீரிஸ்ல தெரியல, ஆனா மெயின் இதுல தெரியல. டேய் அலெக்ஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்லடா, அந்த மாதிரி மட்டும் டைம் டிராவல் பண்ணணும். ஏன் முதல்ல போய் எங்க தாத்தன் கல்யாணத்தை நிறுத்தம்டா. ஏன் தாத்தா வரைக்கும் அப்பா அம்மா கல்யாணம் நிறுத்தினாலே எங்க அப்பா பாவம் ப்ரோ, நல்ல மனுஷன் ப்ரோ. டி சீரிஸ் அதான் ப்ரோ. ஒரே நிமிஷம், கதையாகுது இது. நீங்க வாரி சொல்றதுன்னா வந்து இல்ல அது எமோஷனலா ஒரு அப்பா கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்றது, அதனால ஒரு தாத்தா கல்யாணத்தை இல்ல ப்ரோ வாட்ஸ் டேல ரிலீஸ் ஆனது, சன் டிவில ரிலீஸ் ஆனது. போய் நிறுத்த போற மாதிரி ஐடியா கொடுத்துருக்க. அப்படியா? ஆனா ஒரு எடிட் பார்த்தேன் ப்ரோ. இல்ல அது என்னன்னா, சீம்ஸ் வந்துட்டு ஒரு டைம் டிராவல் கிடைக்கும் அந்த சீம்ஸ் டாக் கிட்ட. அவன் டைம் டிராவல்ல போயிட்டு தாத்தா கிட்ட போய் கேட்பான், யோ 100 ரூபாய்க்கு ஒரு இடத்த வித்தியே, அது இப்ப 1 கோடி ரூபாயா? 100 ரூபாய்க்கு அதான் தாத்தா ஒரு இடத்த வித்தியே. அந்த மாதிரிதான் ஆக்சுவலா இது உண்மை. என்னன்னா, சாரி, ஒரே ஒரு விஷயம் அவுட் ஆஃப் த டாபிக். எங்க வீடு இருக்கிற ஏரியால எங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு இடம் அப்படிதான் இருந்துச்சு.
அத ரொம்ப சீப்பா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிஜமாவே நிறைய பேரோட தாத்தா அந்த டைம் வாங்காம இருப்பாங்க. டைம் மிஷினா ப்ரோ வீட்டுக்கு பின்னாடி? இல்ல யாராவது நீங்க பேசுங்க. ஹர்ஷன் ப்ரோ ஒண்ணும் இல்ல, அந்த ஹர்ஷன் நேத்து ஒரு கேஸ்டிங் போஸ்டர் விட்டுருந்தாங்கல்ல ப்ரோ. ஹர்ஷன் இல்ல அதை விட ஈஸியான அவர் ரொம்ப நேரம் பேசுறாரா? இருடா பேசி போயிடுறாரு. இல்ல ப்ரோ நேத்து அந்த கேஸ்டிங் போஸ்டர் கொடுத்துருந்தாங்களா, அதுல ஸ்னேகா வந்து ஏஜ்டா தானே ப்ரோ காமிச்சிருந்தாங்க அவங்களோட லுக்கு. ப்ரோ அந்த போஸ்டர்ல இருக்க ஷேடை வச்சு நம்ம ஏஜ்டா இதான் தெரியாது. மத்த பேருக்கு எல்லாம் தாடி லைட்டா நிறைச்சிருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் கான்கிரீட்டா சொல்லலாம். ஸ்னேகாக்கு தெரியல ப்ரோ ஐடியா. அப்படி சப்போஸ் அவங்க அலைவா இருக்காங்கன்னா 2 பசங்க இல்ல விஜய்க்கு பிரசன்ட்ல இருக்குது. ஆமா கரெக்ட் தானே. ஏன்னா வந்துட்டு குழந்தை உண்டா இருக்காங்கல்ல, சின்ன கண்கள் இருப்பாங்க அந்த பாட்டுல 2 விஜய் தான். இன்னொன்னு ஆனா அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா அவங்க இருக்காங்க. சீமந்தம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியுமா? பாப்போம். இல்ல ப்ரோ நம்ம அப்படி அசியூம் பண்ணேன்னா இன்னொன்னு ஏன் அதனால நான் 3 பேருன்றத பிலீவ் பண்றேன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே 2 பேருன்னு ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா அவங்க வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சப்போஸ் குழந்தை வந்து கருவில கலந்துச்சுன்னா பாசிபிலிட்டி தான் சொல்றேன். சரி அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல அதான் அப்ப என்ன அசியூம் பண்றீங்கன்னா, அந்த வெள்ளதாடி ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறது அப்பா, ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறது இப்ப இந்த போஸ்டர்ல வந்த மாதிரி இருக்கிறது ஒரு பையன், இன்னொரு பையன் இன்னும் சின்ன பையன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா சின்ன பையனுக்கு தான் அந்த டிஏஜிங் தேவையான்னு தோணுது. இன்னொன்னு இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அவங்க இல்ல ப்ரோ பிரசாந்த் பிரபுதேவா அவங்களுக்கும் டிஏஜிங் இருக்கும் ப்ரோ. ஆனா அவங்களுக்கு எல்லாம் டிஏஜிங் வந்து நம்ம தமிழ் பட டிஏஜிங் மாதிரி டை அடிச்சு விட்டுருவாங்க ஷேவ் பண்ணி, அவ்வளவுதான். ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்களேன், எனக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னா கொட்டா எவ்வளவு வேணுமோ கொட்டு, எல்லாமே ஒரு நாள் தானே ட்ரைலர் வரட்டும். ஒன்னே ஒண்ணு சொல்லி எல்லாரும் குழம்பி போயிருப்பாங்க நேரம், அதுக்கு தான்டா பண்றது. இல்ல பைத்தியம் முடியும் ஹரிஷ் ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல இது சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன தெரியுங்க சொல்ல போறாங்க, இது கேஸ்ட் பேஸ் கேட்கல. இல்ல இல்ல எனக்கு கேக்குதா? இப்ப கேக்குதா? விக்கி ப்ரோ பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்கல. சொல்லுங்க கேக்குதா? பேசுறாருன்னு தெரியும்னு கேட்டுருங்கடா விக்னேஷ் ப்ரோ. இல்ல மாஸ்டர் ஈகோ விட இவனுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கானுங்க. இல்ல இல்லடா லேரினே, எனக்கு எப்படி தோணுது இன்னும் ஆரம்பிச்சதே நீதான். இல்ல ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ ஏதாவது முன்னாடி எல்லாம் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு கதை ஏதாவது பிளாட் இப்படிதான் இருக்கும், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். அந்த கோட் ஸ்குவாடுக்கு எல்லாம் டிஏஜிங் இருக்காதுடா. அந்த போஸ்டர் பாக்குறதுல 4 பேரும் கன்னோட நின்னாங்கல்ல, அதான் ஒரு எங்கேஜ். இப்ப லைட்டா நரைச்சிருக்கு ஓல்டேஜ், அந்த மாதிரி தானே அவங்களுக்கு டிஏஜிங் பண்ண டிஏஜிங் இல்ல. ஃபிளாஷ்பேக் பிரசன்ட் ப்ரோ டிஏஜிங் மெசேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. இப்போ நேத்து போஸ்டர்ல நான் பார்த்தேன். இப்போ அந்த மாஸ்கோல வந்து அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி காமிப்பாங்க, அதான் வெடிச்ச மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் பின்னாடி. அதே மாதிரி கீழே வந்து ஒரு அந்த பைக்ல இவங்க சேஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பின்னாடி எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும், அது கலர்ல இருக்கும். ஸோ நான் சொல்ற மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக் இப்போ பிரசன்ட்னு நினைக்கிறேன். கலரு எக்ஸ்பைரி அதே மாதிரி வந்து வைபவ் வந்து தளபதி வந்து வைபவுக்கு வந்து சித்தப்பா, அதாவது பிரசாந்தோட மகன் தான் வைபவ். நீதான் என்ன வேணும் பண்ணுங்க. அப்ப என்ன பிஎம்ஜி வந்து என்ன பெரிய பாமானா சொல்லுங்க. பிரேம்ஜி ஃப்ரம் சோஷியல் மீடியா. இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? இது இருங்கப்பா அவரு சொல்லுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ்ட் பேசிட்டு பாருன்றாங்க. ஏன்னா நேத்து எல்லாம் கேஸ்டா காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லி. சரி வேற ஏதாவது பேசுங்க. நல்லா தானே இருந்தாரு மச்சான். மாஸ்டருக்கு போனானுங்க பாத்தியா இது அதுன்னு சொல்லி. ஆனா அதான் பக்கத்துல பார்த்தா வேற மாதிரி இல்ல
டேய் அலெக்ஸ் அதுக்காக ட்ரீசர் வந்துச்சுடா, இதுக்கு ஒண்ணுமே வரலடா. விக்கி ப்ரோ பேசுனதுக்கு அவன் கோஸ்ட் டிக்ளைன்மென்ட்டா. ஆனா ப்ரோ இல்ல நீங்க யோசிச்சு பார்த்தா ஒன்லைனே போதும் ப்ரோ, ரொம்ப டிஃபிகல்ட் வேணாம். ஒன்லைன் நல்லா இருக்குது அவன் சொன்ன. இல்லடா அப்படியே லைட்டா இந்த மாதிரி வேற என்ன பேச போறோம் படம் ரிலீஸ் வரைக்கும், ஏதாவது அவங்க உங்களுக்கு தோன்றது. இல்ல ட்ரைலர்னு ஒண்ணு வந்தா போதும். இல்ல ஒரு ட்ரைலர் வந்தா என்னத்தம்மா அந்த நிலம் தெரியுது போயிரு, அது விஜய்ன்றானுங்க. ஆனா அலெக்ஸோட நிலைமை பாத்தீங்களா, கடைசியா வந்து திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதுன்ற ரேஞ்சுக்கு வந்து ப்ரோ. இல்ல ப்ரோ ஒன்லைன் இல்ல ப்ரோ, இல்ல ஒன்லைனே போதும் ப்ரோ. அதுக்கு மேல ஸ்கிரீன் பிளே தான் பேசுன்றேன். இது தாண்டி தெரியல படத்துல எதுவுமே இருக்காதுன்னு தான் தோணுது. படத்துல கோஸ்ட் டிக்ளைன் பண்ணிட்ட டக்குன்னு விக்கி ப்ரோ பேசின அப்புறம் கேட்கல, அதான் சொன்னேன். இப்ப கேக்குது. கோட்டை காப்பாத்துறது பெரிய வேலை இருக்கும் போல. இது கோட்டை காப்பாத்தணும் இல்ல ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி அதை கீழே இருக்கிறவன் எவனாவது நம்பி தியேட்டருக்குள்ள போயிட்டு மென்ஷன் பண்ணி போட போறான். இதான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். இன்னும் பவுன் ஸ்கிரிப்ட் போறதுக்குள்ள குழம்பி எல்லாரும் தெரிச்சு படம் நல்லா இருக்குன்றாங்க. இல்ல சரி சரிங்க. இல்ல நான் ஒரு கதை சொல்லிட்டேன், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்தான். நீ சொல்லுவ அதெல்லாம் விவேக். ஐயோ விவேகம் கதை இல்லடா, விவேகமே நிறைய படத்தோட கதைடா இது. அம்மா சாப்பிட்டா அம்மா சாப்பிட்டா வலிமைடா. வலிமை வேற. இந்த பாரபட்சம் பாக்குறது எனக்கு பிடிக்காது. இப்ப கோட்டுக்கு கதை சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படம் எல்லாம் ட்ரெய்லர் வரும் போது அதோட கதை சொல்லணும். அடுத்தடுத்தனா கண்டிப்பா கண்டிப்பா கங்குவா சொல்லுங்க பாக்கலாம். அப்ப கங்குவா கதை சொல்ற அலெக்ஸ். கங்குவா வேணாம் வேணாம் வேணாம். இது கோட் பத்தி சரிங்க. அதான் இதுதான் சொன்னேன். டயர் 1 டயர் 1 அப்ப ஒலிமை நீங்க டயர் 2 கூட பேசலாம், பிரச்சனை இல்ல. என்ன சொல்லிக்கிறேன், இது இந்த தோனியும் தளபதி இருக்கிற மாதிரி ஷேர் ஆயிட்டு பிக் வந்து ஃபேக்கு, அது வந்து எடிட்டட், யாரும் நம்ப வேணாம். எவ்வளவு காண்ல சொல்றான் பத்தியா அவன். இதே ரோஹித்தோட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான். ஆனா இல்ல அது எல்லாத்தையும் சொல்லி இல்ல எனக்கு ஒரு விஷயம் ஹைப் ஆயிருவாங்கடா, அதுக்காக சொல்றேன். நீ விட்ட கதை அளவுக்கு அந்த போட்டோ ஒண்ணுமே கிடையாது சத்தியமா. ஒரே நிமிஷம். அந்த எடிட் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா இருப்பா, அந்த எடிட் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா கேட்டுதான் இருப்பீங்க. அப்படியே தோனி போட்டோ கூட கோலி போட்டோவையும் சேர்த்து ரோஹித் போட்டோ எடிட் பண்ணுங்க. ஒரு சின்ன கேப்டன் வராரு, அது உண்மைதான். கேப்டன் வராரு, அது உண்மைதான். விஜயகாந்த் வராரு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தா வருவாரு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தா கேப்டன் வருவார் கிளைமேக்ஸ்ல. விஜயகாந்த் இல்ல இப்ப எடிட் பண்ணீங்கல்ல ஒரு போட்டோ தளபதியும் தோனி இருக்க மாதிரி, அந்த போட்டோக்கு முன்னாடி வந்து ரோஹித் சர்மா வந்து தோனி முதுகுல குத்துற மாதிரி எடிட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு புண்ணியமா ரோஹித் சர்மா தோனி அவன் குத்துனா பரவாயில்ல. இந்தியன் ஒன்ல கேட்பானே தெரிஞ்சு. சீரியஸா அது எடிட் யாரும் ஹைப் ஆயிராதீங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல இப்ப வரைக்கும். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படத்துல வந்தாலும் எவனும் காண்டாவாதீங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து வந்து ரைனா வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ப்ரோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் எல்லாம் வந்து எண்டு பாத்தீங்கன்னா இல்ல மஞ்சள் ஜெர்சி போட்டு விபி தான் வந்து நிக்க போறாரு. இல்ல நேத்து வந்து இவன் அமரன் தலையில வந்து கேப் இருந்தது, அதை பண்றாதீங்க.
அலெக்ஸ் இவன் சிஎஸ்கே கனெக்ட் இருக்குடா படத்துல. ஆனா வந்து தோனி வந்து இந்த எடிட் இந்த போட்டோ வந்து இது உண்மை கிடையாதுடா. அலெக்ஸ் பேசாம அவனுக்கு இந்தியன் மர்மத்தோட போட்டு ஒரு எக்ஸ்பீரிக்கு பேசாம முடிஞ்சிருவான். சரி ஒரு நிமிஷம். ஆனா இல்லடா இந்த கோஸ்ட் மைக் மோகன் கிட்டதான் இந்த சின்ன தளபதி இருப்பாருன்னு தோணுதுடா எனக்கு. மைக் மோகன் கிட்டதான் சின்ன தளபதிடா, இளைய தளபதிடா. இவரு வந்து தளபதி சின்ன தளபதி வந்து கிரிக்கெட் பிளேயரா இருந்தா என்ன பண்ணுவார்? சிஎஸ்கே சப்போர்ட் சிஎஸ்கே டீம்ல விளையாடுற மாதிரி பேட்டிங் ஆடின இருப்பாரு. பேட்டிங் ஆடின இருப்பாரு கிரிக்கெட் பிளேயரா. இப்போதாண்டா புரியுது. சிஎஸ்கே மேட்ச் நடக்குது, அங்க வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிருது. ஓகேவா? கொஞ்சம் கம்முனுடா ப்ளீஸ். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இருறாடி இருக்கு. திருவனந்தபுரம் ஸ்டேடியம்ல இல்ல வேலை பார்த்தவர் கூட ஒரு தடவை ஸ்வீட்டுக்கு வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா அதான் ப்ளூ டீமும் எல்லோ டீம்னு ஆடுறாங்க, அங்க பேரு மென்ஷன் பண்ணலையா? புரியுதா? கண்டிப்பா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பா இருக்கும். அந்த டீமோட கேப்டன் 45 சட்டை போட்டுருக்கானா? ஆனா இன்னொன்னு சொன்னாரு, அது அப்புறமா ட்ரைலர்லயே ஏன்னா வேலாயுதம் படத்துல எங்க பாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பாம் வச்சுட்டோம் நம்மளே போதும். இல்ல ஒருத்த கவுண்ட் பண்ணிருக்காண்டா, கபாலி டெம்ப்ளேட் போட்டுரு. இன்னும் எத்தனை ஸ்டோரி எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். இல்ல இது என்னன்னா ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. இவனுங்க எல்லாம் இதுடா நான் காட்டுற மாட்டத்தை இல்லடா ட்ரைலர் வரதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வரட்ட முடியும். அலெக்ஸ் ப்ரோ ஒருவேளை ஹீரோயின் போட்ல போற மாதிரி ஏதாவது என்னது? இந்த ஆளு வேற டைட்டானிக். அதான் டைட்டானிக் சொல்றாரு. இல்ல இந்த தளபதி வந்து கேரளா போனாப்ல, அப்ப வந்து ஸ்டேடியம்குள்ள வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுற சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு கேரளா ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அதான்டா இன்னும் 5ஆம் தேதி கேரளா ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இல்ல இரு, அவன் தாங்க இந்த தோனியை கிளப்பி விட்டான். அவனே இம்ப்ரெஷன் வாங்குறதுக்காக பண்ற வேலையெல்லாம் இவன் சொல்லுகிற எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம், ஒரு மீம் பார்த்து எனக்கு சிரிச்சிட்டோம். ஒரு என்னன்னா எச்னோத் அக்கௌண்ட் தானே ஒரு விஜய் பண்ணி கேட்டான், மேல ஒருத்தன் எந்த கிளியர் பண்ணிடுவான். அமைதி ஒண்ணுமே இல்லடா. இல்ல ஒன்னே ஒண்ணு ப்ரோ, இந்த பேரு அது என்ன பிரேமலு படத்துல ஒரு பொண்ணு வச்சுது, பேர் என்ன? மஞ்சு. அது 69ல நடிக்கும் போது ஒரு பேர் வந்துச்சுடா, அதுக்குள்ள வந்துச்சுடா சாயங்காலம் தான் ஐடி. அநியாயம். இல்ல குரு ஒரே நிமிஷம். ஓவர் ரேட்டட் மமிதா. எல்லா கேஸும் அவன் மேல எழுதாதீங்கடா பாவம். அலெக்ஸ்டே இந்த 5ஆம் தேதி வரைக்கும் கேட்கணுமோ அது அந்த அளவுக்கு கேட்க வேண்டி இருக்குடாடே. நீ என்ன பண்றாங்க ட்விட்டர் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு 6ஆம் தேதி வா. அப்படியா? நல்லா இருக்கும். அதெல்லாம் அப்ப கேட்காது உனக்கு. இதெல்லாம் அதுக்குதான் படம் ரிலீஸ் ஆயிடுமாடா, அதுக்கு எடுத்து வந்தா நீ தங்கலானுக்கு போகலையா? இதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் தங்கலானுக்கு. சரிடா டேய் முடிச்சுக்கலாமா? 10 மணிக்கு பேச போறோம்னா ஃபன் ஸ்பேஸ் போட்டுக்கலாம். ஓகே கைஸ். இல்ல ரொம்ப ஓவரா என்கிட்ட ஒரு 2 கதை இருக்கு. இல்ல ஐயா வேணாயா. ஒரு செகண்ட் டேய், நாளைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டு இந்த ட்ரெய்லரோட பிளான்ஸ் எல்லாம் அந்த டார்கெட் எல்லாம் இன்னைக்கு நைட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? எவ்வளவு வியூஸ் என்ன லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்காங்கன்னு. நாளைக்கு ஸ்பேஸ் போட்டு அதான் நாளைக்கு அது ஓகேடா, அது வரும். அந்த டைம்ல வந்து இந்த ட்ரெய்லர் இப்படி என்னன்றது பாக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாளைக்கு கொடுத்துருவோம். ஓகேவா?